ரைட். ஓகே, நாங்க பார்ப்போம். இந்த இந்த பகுதியை வினாவிட வடிவில தான் இருக்குது. இதுகளோட பிடிஎஃப் உங்களுக்கு தரலாம். அதே நேரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. கல்வி பொது அதாவது முதலாவது வினா பாருங்க. தேசிய பாடசாலைகள் என்பது யாது? வரவிலக்கணம் ஒன்று நான் டைப் பண்ணியிருக்கிறேன். சிலர் கேட்டுக்கொண்டாங்க, அதாவது கொஞ்சம் நோட்ஸ் தர சொல்லி. நோட்ஸோட நான் கொடுத்திருக்கிறேன். மத்திய அரசாங்கத்தின் கீழ், அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தின் கீழ் செயற்படுகின்ற பாடசாலைகளை நாங்க தேசிய பாடசாலைகள் என்று சொல்லுவோம். அதாவது கல்வி அமைச்சை நாங்கள் நிரல் கல்வி அமைச்சு என்றும் சொல்லுவோம். நிரல் கல்வி அமைச்சின் முகாமைத்துவத்தின் கீழ் செயற்படுகின்ற பாடசாலைகளை நாங்க தேசிய பாடசாலைகள் என்று சொல்லுவோம். இலங்கையில தேசிய பாடசாலைகள் என்ற அமைப்பு 1983ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது 396 தேசிய பாடசாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த தேசிய பாடசாலைகளை நிர்வகிக்கிறதுக்கு கல்வி அமைச்சில தேசிய பாடசாலைகள் பிரிவு ஒன்று காணப்படுது. இந்த பிரிவு தான் இந்த பாடசாலைகளை நிர்வகித்து வருகிறது. இதை பத்தி நான் தொடர்ந்து பார்ப்போம். ரைட். அடுத்த விடயம் உள்ளடங்கல் கல்வி. இப்ப கல்வித்துறையில சாதாரண கல்வியும் இருக்குது, உள்ளடங்கல் கல்வி என்ற ஒரு சிந்தனை இருக்குது. உள்ளடங்கல் கல்வி என்று சொல்வது விசேட தேவை கொண்ட மாணவர்களையும் சாதாரண வகுப்பறையில் வைத்து கற்பிக்கின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் உள்ளடங்கல் கல்வி என்று சொல்லுவோம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்று சொல்லுவாங்க. அதாவது விசேட தேவை கொண்ட மாணவர்கள் என்று சொல்பவர்கள் உடல் உள குறைபாடு கொண்டவர்கள், இப்ப காது கண் போன்றவற்றில் குறைபாடு இருக்கிறவர்கள், அப்படி இல்லாட்டி உள ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களை நாங்க விசேட தேவை கொண்ட மாணவர்கள்னு சொல்லுவோம். இந்த விசேட தேவை கொண்ட மாணவர்களை சாதாரண வகுப்பறையில வைத்து கற்பிக்கின்ற ஒரு செயற்பாட்டை, இப்ப உதாரணத்துக்கு ஒரு கண் பார்வை குறைஞ்ச பிள்ளைக்கு நாங்க சாதாரண வகுப்பறையில கற்பிக்கலாம். ரைட். ஓரளவு காது கேளாமை, இப்ப டோட்டலா டிசபிலிட்டி இல்ல, ஓரளவுக்கு குறைபாடு இருக்கிறவங்க நாங்க சாதாரண வகுப்பறையில கற்பிக்கலாம். அதைத்தான் நாங்க உள்ளடங்கல் கல்வி என்று சொல்லுவோம். முற்று முழுதும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் கல்வி உரிமை இருக்குது. இலங்கை அரசியல் யாப்புலையும் சொல்லப்பட்டிருக்குது மாணவர்களோட கல்வி உரிமையை பத்தி. இதன் அடிப்படையில 32 தேசிய விசேடமான பாடசாலைகள் இலங்கையில இருக்குது. 32 விசேட கல்வி கண்டு இருக்கிற பாடசாலைகள். அப்ப அந்த மாதிரி ரொம்பவும் அங்கவீன முற்றிருக்கின்ற பிள்ளைகளை நாங்க அந்த விசேட பாடசாலைகள்ல கற்பிப்பாங்க. அது இல்லாம பெரிய பிரைமரி பாடசாலைகள்ல விசேட கல்வி பிரிவு ஒன்று இருக்கும், யூனிட் ஒன்று, ஸ்பெஷல் எஜுகேஷன் யூனிட். அது பல இருக்குது, ஒவ்வொரு வலயத்திலையும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூலாவது அந்த மாதிரி இருக்கும். அதுல விசேட தேவை கொண்ட மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதனை கற்பித்தல் செய்வார்கள். சரிதானே? அப்ப உள்ளடங்கல் கல்வி என்பது கற்றல் குறைபாடு இருக்கின்ற மாணவர்களையும், அதாவது விசேட தேவை மாணவர்களையும் சாதாரண மாணவர்கள் கற்கின்ற வகுப்பறையிலேயே கற்பிக்கின்ற ஒரு செயற்பாட்டை தான் நாங்க உள்ளடங்கல் கல்வி என்று சொல்லுவோம். அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த மாணவர்களுக்கு, பாடசாலை மாணவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த பேரிச்சம்பளம் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு இல்ல, ஆனா அவ்வப்போது குறிப்பிட்ட சில பாடசாலைகளுக்கு வழங்கப்படுகிறது. அதை வழங்குகின்ற நாடு சவுதி அரேபியா. நன்கொடை அடிப்படையில சவுதி அரேபியா அந்த உதவியை செய்து வருது. 4வதுக்கு விட தெரிஞ்சவர்கள் யாராவது டைப் பண்ணுங்க பார்ப்போம். 4வதுக்கு என்ன விட? 2024ஆம் ஆண்டு பாடசாலை மாணவிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த அடையணைகள் என்று சொல்ற இது எவ்வளவு பெறுமதியானவை ஆகும்? ₹1200, அதாவது 2 பேக்குகள், அதாவது ₹600 பெறுமதியான 2 வவுச்சர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு அது இல்ல. ஆனா கல்வித்துறையில நடந்த ஒரு சம்பவம் என்றதுனால கேள்விகள் வரலாம். ஒரு தடவை தான் இது வழங்கப்பட்டது, 2024ஆம் ஆண்டு. சரிதானே?
1200 பெறுமதியான 2 வவுச்சர்கள். ஒன்றிட பெறுமதி 600. ஓகே. இது பாடசாலைகள்ல நீர் மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்துகின்ற கல்வி அமைச்சின் ஒரு செயற்திட்டம் சிஇஆர்சி என்று சொல்றது. அதாவது இலங்கையில் இயங்குகின்ற பாடசாலைகள்ல நீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்காக கல்வி அமைச்சின் திட்டம் எதென்று சொன்னா சிஇஆர்சி வேலை திட்டம். இதுக்கு வரவு செலவு திட்டத்துல வருட வருடம் பணம் ஒதுக்கப்பட்டு நீர் வசதி மற்றும் மலசலக்கூட வசதிகள் எல்லாம் மேம்படுத்துவதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும். சிஇஆர்சி செயல் திட்டம். அதுதானே இதுவும் கல்வித்துறையில நடக்கிற சம்பவங்களை நீங்க தேடணும், நியூஸ் எல்லாம் கேட்கணும். ரைட். ஓகே. இதுக்கு விட தெரிஞ்சவங்க யாரும் இருக்கிறீங்களா? 6வது, பள்ளின ஒற்றுமையை ஏற்படுத்தும் முகமாக மும்மொழி பாடசாலை ஒன்று எந்த மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது? இன்னும் பூரணப்படுத்தப்படல. ஒரு மும்மொழி, தமிழ், ஆங்கிலம், சிங்களம், இந்த 3 மொழி கற்றலையும் மேம்படுத்துவதற்காக, அதாவது இன ஐக்கியத்தை மேம்படுத்தும் முகமாக ஒரு பாடசாலை நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இது எந்த மாவட்டத்துல தெரியுமா யாருக்காவது? ரைட். ஓகே. இந்த பள்ளின ஒற்றுமையை ஏற்படுத்தும் இந்த மும்மொழி பாடசாலையானது பொலன்னறுவை மாவட்டத்துல நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த வருடம் அளவில் இது பூரணப்படுத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. பொலன்னறுவை மாவட்டம், பொலன்னறுவை மாவட்டத்தில் இது நிர்மாணிக்கப்படுகிறது. இந்திய நாட்டினுடைய நிதி உதவியின் அடிப்படையில் இந்த வேலை திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கிறது. ரைட். அடுத்து 7வது, ஆசிரியர்களுக்கு வான்மைத்துவ பயிற்சி வழங்குகின்ற எந்த நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட உள்ளது? அதாவது ஆசிரியர் பல்கலைக்கழகம் ஒன்று எதிர்காலத்தில் அமைக்கப்பட இருக்கிறது. இது கல்வியல் கல்லூரிகள், இலங்கையில் இயங்குகின்ற கல்வியல் கல்லூரிகள் 20. இவரெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க. இதுதான் கேள்விகளை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 1986ஆம் ஆண்டு இலங்கையில் கல்வியல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாம் 20 கல்வியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இந்த 20 கல்வியல் கல்லூரிகளையும் ஒன்றிணைக்கப்பட்டு ஆசிரியர் பல்கலைக்கழகம் ஒன்று எதிர்காலத்தில் அமைக்கப்படவிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்பு ஆசிரியர்கள் பிஎட் பட்டம் வழங்கப்பட்டு ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அது 8வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில் தற்போது செயல்படுகின்ற வருகின்ற ஆசிரியர் கலாசாலைகள். கல்வியல் கல்லூரி என்பது வேறு, ஆசிரியர் கலாசாலைகள் என்பது வேறு. கல்வியல் கல்லூரி என்பது உயர்தரம் சித்தி பெற்ற மாணவர்களை 3 வருட ஆசிரியர் பயிற்சிக்காக உள்ளிருக்கப்படுகின்ற கல்லூரிகள் தான் கல்வியல் கல்லூரிகள். ஆனா ஆசிரியர் கலாசாலைகள் என்பது வேறு. இது உயர்தர தகமையின் அடிப்படையில் அல்லது ஒரு டிப்ளோமா பெற்று ஒருத்தர் ஆசிரியர் சேவைக்குழு அல்லது உதவி ஆசிரியர் போன்ற ஏதாவது ஒரு அடிப்படையில சேர்த்து கொள்ளப்பட்டு அவங்க ட்ரெயினிங் முடிக்கல,
அவங்களுக்கு ட்ரைனிங் வழங்குகின்ற கல்லூரிகளை தான் நாங்க ஆசிரியர் அரசினர் கலாசாலை என்று சொல்லுவோம். ரைட், ரெண்டும் வேற. அப்ப ஆசிரியர் கலாசாலைகள்ல 2 வருஷ ட்ரைனிங் கொண்டு தான் கொடுப்பாங்க. கல்வியல் கல்லூரிகள்ல 3 வருட ட்ரைனிங் கொண்டு கொடுப்பாங்க. அப்படியான கல்லூரிகள் தற்போது 8 இயங்கி வருகிறது. அதுல அட்டாளச்சேனை இன்னும் இயங்குது, கொட்டகல, மற்றது கோப்பாய், இதுகள் தமிழ் மொழி மூலமான ஆசிரியர் கலாசாலைகளாக இருக்கின்ற மட்டக்களப்பும் இன்னும் இயங்கி வருது. இந்த 8 கலாசாலைகள் 16 17 கலாசாலைகள் இருந்த நிலையில் ஆசிரியர் மாணவர்களோட எண்ணிக்கை குறைந்ததனால் அவை மூடப்பட்டன. தற்போது இருக்கின்ற இந்த கலாசாலைகள் 8லையும் கூட மாணவர்கள் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே இருக்கும். ஏனெனில் உயர்தரத்தின் அடிப்படையில் ஆசிரியர்கள் சேர்த்து கொள்ளப்படுற சந்தர்ப்பங்கள் இப்ப தற்போது ரொம்பவும் குறைவு. ஆசிரியர்கள் ஒன்று கல்வியல் கல்லூரி மூலமாக நேரடியாக ட்ரெயின் பண்ணப்பட்டு ஸ்கூல்களுக்கு நியமிக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் பட்டதாரிகள். பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் கலாசாலைகள்ல ட்ரைனிங் கொடுக்கற இல்ல, அவங்களுக்கு டிப்ளோமா ஒன்று செய்யணும் பல்கலைக்கழகங்கள் அல்லது என்ஐல. எனவே இந்த 8 கலாசாலைகளும் தற்போது மூடப்படுகின்ற ஒரு அபாயத்தான் எதிர்நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்த வினா என்னன்னு சொன்னா வகை 3 பாடசாலைகள். அப்ப நாங்க பாடசாலைகளை பல வகைப்படுத்தலாம். 1AB, 1C, டைப் 2, டைப் 3 என்று பாடசாலைகளை நாங்க வகைப்படுத்துவோம். அதுல இந்த வகை 3 பாடசாலைகளுக்கு அதிபர்களை யார் நியமிப்பது என்று கேட்கப்படுது. யார் நியமிப்பதுன்னு சொன்னா வலயக்கல்வி காரியாலயம். வலயக்கல்வி காரியாலயத்தில் இருக்கிற வலயக்கல்வி பணிப்பாளருக்கு தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த டைப் 3 ஸ்கூல்களோட பிரின்சிபல்ஸை நியமிக்கிறதுக்கு. அடுத்து 10வது வினா என்னன்னு சொன்னா ஆசிரியர், அதாவது இலங்கை பாடசாலைகள்ல அப்படி இல்லாட்டி ஏதாவது நிறுவனத்துல ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்படுகின்ற போது அவர்கள் 2ஆம் மொழி தேர்ச்சி ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2ஆம் மொழி தேர்ச்சி என்று சொல்வது, இப்ப தமிழ் மொழி மூல ஆசிரியர்கள் சிங்கள மொழி ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் பயிற்சி ஒன்று அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல சிங்கள மொழி மூல ஆசிரியர்கள் தமிழ் படிக்கணும், 2ஆம் மொழி தமிழ். இதைத்தான் அந்த 2ஆம் மொழி தேர்ச்சி என்று சொல்றது. இப்ப இதுல ஆசிரியர்களை பொறுத்தவரையில 150 மணித்தியாலங்கள் அவர்கள் பயிற்சி ஒன்றினை கற்று அதற்குரிய சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். 150 மணித்தியாலங்கள் ஆசிரியர்களுக்கு. அதிபர்களுக்கு 200 மணித்தியாலங்கள் எழுதி கொள்ளுங்க. அதிபர்களுக்கு 200 மணித்தியாலங்கள். அரச ஊழியர்கள் அதுக்கு கீழே இருக்கிற ஆசிரியர்களை விட கீழே இருக்கிற முகாமைத்துவ உதவியாளர் அவங்க 100 மணித்தியாலங்கள் மாதிரி ஒரு 2ஆம் மொழி தேர்ச்சியை பெற்றுக்கொள்வது மிக அவசியமானது. ரைட். மற்றது எந்த ஆண்டுக்கு பின்னர் நியமனம் பெற்றவர்கள் அரச கர்ம மொழி தேர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி, 2007 ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு பின்பு நியமனம் பெற்றவர்கள் தான் இந்த மொழி தேர்ச்சி பாடநெறியை பூர்த்தி செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏனையவர்களுக்கு பழைய ஆக்களுக்கு என்னன்னு சொன்னா ஓலவெல்ல சாதாரண தரத்துல சிங்களத்துல சி ஒன்று இருந்தா அல்லது எஸ் ஒன்று இருந்து பாஸ் பண்ணினா அவங்களுக்கு தேவையில்லை. அதே நேரம் சிங்களாக்களுக்கு தமிழ் மொழியில ஓலவெல்ல பாஸ் ஆகியிருந்தால் ஓரல் டெஸ்ட் ஒன்று இருக்கும், அதை முடிச்சுட்டா அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு நியமனம் பெற்றாக்கள் கட்டாயம் இந்த மொழி தேர்ச்சியை பூரணப்படுத்த வேண்டும். ரைட். அதுல இந்த 12வது கேள்வி ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கப்படுற ஒரு விஷயம், கட்டாய கல்வி. இப்ப இலங்கையில கட்டாய கல்வி சட்டம் ஒன்று நடைமுறையில இருக்குது. பெற்றோர் பாடசாலைக்கு அனுப்புறையில அல்லது பாதுகாவலர் பிள்ளைகளை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவது, இப்படியான நிலைமைகள் காரணமாக இடைவிலகல் அல்லது விட்டு விட்டு பாடசாலைக்கு வருகின்ற பிரச்சனை ஒன்று இருந்ததன் காரணமாக
இலங்கையில கட்டாய கல்வி சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதுல 1997ஆம் ஆண்டுல ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1997ல அந்த சட்டத்தின்படி 5 வயது முதல் 14 வயது வரை கட்டாய கல்வி வயதெல்லை காணப்பட்டது 1997ல. பிறகு 2016ல அதுல திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தாங்க. நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வந்தது தானே, ரணில் மைத்ரி. அந்த அரசாங்கத்தால கட்டாய கல்வி வயதெல்லை 5 முதல் 16 என்று சொல்லி மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது கட்டாய கல்வி உச்ச வயதெல்லை 16 வயது வரைக்கும் கட்டாயம் பெற்றோர் தங்களோட பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புதல் வேண்டும். இது 2016ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருக்கு. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா 13 வருட கட்டாய கல்வி செயற்திட்டம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும். சாதாரண தரத்துல தோல்வி கண்ட மாணவர்கள் அல்லது சாதாரண தரத்தை சித்தி பெற்ற மாணவர்களும் விரும்பினால் இந்த 13 வருட கட்டாய கல்வி வேலை திட்டத்துல இணைந்து கொள்ளலாம். இதுல என்ன செய்வாங்க சொன்னா, முதல் 6 மாதங்களும் பொதுவான பாடங்கள் 9 கற்பிக்கப்படும் ஸ்கூல்கள்ல. 2 வருஷ கோர்ஸ் தான் அது. ஏலவேலன்றது 2 வருஷம் தானே. ஆர்ட்ஸ் காமர்ஸ் அதெல்லாம் 2 வருஷம். அதே போல இந்த 13 வருட வேலை திட்டமும் 2 வருஷம் தான். அதுல முதல் 6 மாதங்களும் பொதுவான பாடங்கள் தமிழ், ஆங்கிலம், சுகாதாரம், ஐசிடி இப்படி பொதுவான பாடங்கள் 9 கற்பிக்கப்படும் எல்லா பிள்ளைகளுக்கும். பிறகு அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப அந்த பாடசாலையில் இருக்கிற வசதிக்கு ஏற்ப இருக்கிற தொழில் பாடங்கள், அதாவது தொழில்சார் பாடங்களுக்கு மாணவர்கள் ட்ரெயின் பண்ணப்படுவார்கள். ட்ரைனிங்கும் கொடுக்கப்படும். ஏ-லெவல் எக்ஸாம் எல்லாம் நடத்துவார்கள். அதுல 26 தொழில்சார் பாடங்கள் இருக்குது. பொது பாடங்கள் 9 இருக்கு. தொழிற்சார் பாடங்கள் 26, பொதுவான பாடங்கள் 9. சரியா? ஆட்டோ மெக்கானிக், ஐசிடி, ஏசி மெக்கானிக் இப்படி தொழில்சார் பாடங்கள் 26 இருக்குது. அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வி வசதியின் ஏற்படுத்தும் முகமாக லைப்ரரி திட்டம் நடைமுறையில் இருக்குது. இது 2017ஆம் ஆண்டு காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. லைப்ரரி, இலத்திரனியல் நூலகம் என்று சொல்றது தமிழால. இலத்திரனியல் நூலகம் திட்டம் 2017ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அடுத்து கல்வி அமைச்சினுடைய வேலை திட்டம் ஒன்று இருக்கிறது, கல்வி அபிவிருத்திக்கான செயல் உபாய திட்டம். அது கடந்த அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டது. இருந்தாலும் தெரிஞ்சு கொள்ளுங்க, 2020 2025 5 ஆண்டு திட்டம் ஒன்றது. செயல் உபாய திட்டம், கல்வி அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கான செயல் உபாய திட்டம் 2020 2025 கோட்டாபய அரசாங்கத்தால இது கொண்டு வரப்பட்டது. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, எப்பாடத்துறைக்கான விசேட கல்வியல் கல்லூரி ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லப்பட்டது. இது தற்போது வேலைகள் பூரணமாக்கப்பட்டு முதல் தொகுதி மாணவர்கள் உள்ளிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொழில்நுட்ப பாடங்களுக்குரிய கல்வியல் கல்லூரி குளியாப்பட்டிய நகரத்துல, குருநாகல் குளியாப்பட்டிய நகரத்துல இந்த கல்வியல் கல்லூரி அமைய பெற்றுள்ளது. இலங்கையின் 20வது கல்வியல் கல்லூரி. இந்த கல்வியல் கல்லூரி அமைப்பதற்கு கொரிய நாட்டு அரசாங்கம் உதவி செய்திருக்கிறது. கொரிய நாட்டு அரசாங்கத்தின் உதவியுடன் இந்த கல்வியல் கல்லூரி அமைக்கப்பட்டது.
அடுத்து பாடசாலை ஒன்றில் பேணப்படும் சம்பவ திரட்டு இருக்குது. திரட்டு புத்தகத்தில் பதியப்படுகின்ற விடயங்கள். இப்ப பாடசாலை ஒன்றுல பல்வேறு விதமான ஆவணங்கள் பராமரிக்கப்படும். அதுல முக்கியமாக மாணவர் தினவரவு டாப்பு, மாணவர்களுடைய வரவு பதிவு செய்யப்படும். அதே நேரம் ஆசிரியர்களுடைய தினவரவு டாப் ஒன்று இருக்கும். ஆசிரியர்ல இதுகளை பதிகிறதுக்கு பொருள் பதிவேடு, அந்த மாதிரி இருக்கிற ஆவணங்கள் ரொம்ப முக்கியமானதுதான் இந்த சம்பவ திரட்டு புத்தகம். சம்பவ திரட்டு புத்தகம் என்று சொல்றது அதிபர் தண்ட பராமரிப்புல வச்சிருப்பார். பாடசாலையில் நடக்கிற அதிமுக்கியமான சம்பவங்கள் எல்லாம் அதுல அதிபர் எழுதுவார். பாடசாலையில் இருக்கிற சம்பவங்கள் எழுதுற புத்தகம் தான் பாடசாலை சம்பவ திரட்டு புத்தகம். அப்போ ஒரு பாடசாலையில வரலாற்றை அறிஞ்சு கொள்ளணும்னா எங்களுக்கு உடனே உதவி செய்யக்கூடிய முதல் ஆவணம் சம்பவ திரட்டு புத்தகம். ரைட். அப்ப பாடசாலை ஒன்றுல அந்த சம்பவ திரட்டு புத்தகத்துல சும்மா பதியப்படுற விடயங்கள் என்று சொன்னா உண்டு. ஆசிரியர்களின் புதிய நியமனங்கள். ஆசிரியர்கள் புதிதாக நியமனம் பெற்று பாடசாலைக்கு வருகின்ற போது அது சம்பந்தமாக எழுதப்படும். அதே நேரம் நடைபெறுகின்ற இணைப்பாடு விதான செயற்பாடுகள், விளையாட்டுக்கள், தமிழ் மொழி தின விழா, இந்த மாதிரி அதிபர் விடுமுறை பெறுகிறார் என்றால் அந்த சம்பவ திரட்டு புத்தகத்துல எழுதணும். ரைட். அடுத்து உள்ளக மேற்பார்வை குறிப்புகள். அதே நேரம் பாடசாலையை பார்வையிட யாராவது பாடசாலைக்கு வெளியில் இருந்து வருகின்ற வலய கல்வி பணிப்பாளர் அல்லது கோட்ட கல்வி பணிப்பாளர் இப்படியானவங்க பாடசாலைய மேற்பார்வை செய்துவிட்டு இந்த சம்பவ திரட்டு புத்தகத்துல தான் குறிப்பெழுதுவாங்க. அவ கட்டாயம் சம்பவ திரட்டு புத்தகம் பேணப்பட வேண்டும். அடுத்த விடயம் உங்களுக்கு தெரியும், பாடசாலை மாணவர்களுக்கு விசேடமான போக்குவரத்து சேவை ஒன்று நடாத்தப்பட்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், இது சிசுசரி என்று சொல்றது. இது 2005ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில நடைமுறையில் இருக்குது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தான் இதுக்கு பொறுப்பா இருக்குது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சிசுசரிய வேலை திட்டம் 2005ஆம் ஆண்டு தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் சலுகை கட்டணத்துல போக்குவரத்து வசதியை அளிக்கின்ற ஒரு சேவை சிசுசரிய. அடுத்து உங்களுக்கு தெரியும், பெருந்தோட்ட பாடசாலைகள் என்ற ஒரு 800க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இயங்கி வருகின்றன. குறிப்பாக மத்திய மாகாணத்தில் அதிகமான பெருந்தோட்ட பாடசாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு பொதுவாக இந்த இந்திய நாட்டு அரசாங்கம் பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகிறது, எதிர்காலத்திலேயும் செய்ய இருக்கிறது. அப்ப விட இந்தியா. அடுத்த விடயம், பெருந்தோட்டங்களில் வேலை செய்கின்ற பெற்றோரின் பிள்ளைகளுக்காக இந்திய அரசாங்கம் வழங்குகின்ற புலமை பரிசில் எது என்று கேட்கப்பட்டது. இது பெருந்தோட்ட தொழிலாளர் நம்பிக்கை நிதியம் ஒன்று இருக்குது, இந்திய நாட்டு உதவியில இயங்குற ஒரு நிதியம். அந்த நிதியம்தான் இந்த உதவியை செய்து சாதாரண தரத்துல சித்தி அடைந்த பிள்ளைகளுக்கு உயர்தரம் படிக்கிறதுக்கு இந்த உதவி செய்வாங்க. ரைட். பெருந்தோட்டங்களில் வேலை செய்கின்ற பெற்றோரின் பிள்ளைகளுக்காக இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற புலமை பரிசில். சாதாரண தரத்துல கணிதத்தோட பாஸ் ஆகியிருக்கணும், ஏலெவலுக்கு குவாலிஃபைட் ஆகியிருக்கணும். அடுத்து 21வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகின்ற தினம். அப்ப சர்வதேச ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. இலங்கையில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவது அக்டோபர் 6ஆம் தேதி. அடுத்து 22வது பாத்தீங்கன்னு சொன்னா, நிரல் கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் பாடசாலைகள் எவ்வாறு அழைக்கப்படும் என்று முதல் கேள்வி அதுதான். நிரல் கல்வி அமைச்சுன்றது மத்திய கல்வி அமைச்சு, மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சு. அதுல இருக்கிற பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள். அது நாங்க தேசிய பாடசாலைகள் என்று சொல்லுவோம். அடுத்து 23வது வினா, பொதுவாக போட்டி பரீட்சைகள்ல கேட்கிற வினா ஒன்று. அது தரங்களின் அடிப்படையில் பாடசாலைகளின் வகைகள். தரம், அதாவது
இலங்கையில இருக்கிற தற்போதைய கல்வி சீர்திருத்தம் நடைமுறையில இருக்கின்ற கல்வி சீர்திருத்தத்தின்படி பாடசாலைகளை நாங்க 4 வகையாக தரப்படுத்துகின்றோம். அதுல 1AB, 1C டைப் 2 டைப் 3. 1AB என்றது உயர்தரத்துல விஞ்ஞான பிரிவு காணப்படுகின்ற பாடசாலைகள். டைப் சி என்பது விஞ்ஞானத்துறை தவிர ஏனைய உயர்தர பிரிவுகள் இருக்கின்ற ஸ்கூல்கள். டைப் 2 என்றது சாதாரண தரம் வரை வகுப்புகள் இருக்கிற ஸ்கூல்ஸ். டைப் 3 என்பது பிரைமரி ஸ்கூல்ஸ், 1 to 5 வகுப்புகள் இருக்கிற ஸ்கூல்களை நாங்க டைப் 3க்குள் உள்ளடக்குறோம். அதுல பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப டைப் 3 என்றதுக்குள்ள 1 to இலங்கையில் இருக்கு 1 to 8 வரைக்கும் தான் வகுப்பு இருக்கும். 1 to 8, 1 to 9 அதுகளை நாங்க டைப் 3க்குள்ள தான் உள்ளடக்கணும். அதுல பாருங்க, ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, மாதிரி கேள்வி ஒன்று. கலை வர்த்தக உயர்தர பிரிவுகளை கொண்ட பாடசாலைகள் எத்தரத்தை சேர்ந்தது? 1C. பொதுக்கல்வி என்பது யாது? பாடசாலை கல்வி பொதுக்கல்வி ஆகும். 25வது வினா. பாடசாலை கல்வியை தான் நாங்க பொதுக்கல்வி என்று சொல்லுவோம். ஒரு ஆசிரியர் கொண்டிருக்க வேண்டிய பிரதான திறன்கள் உங்களுக்கு தெரியும். ஆசிரியர்கள் என்பவர்கள் சமுதாயத்துக்கு பிரஜைகளை உருவாக்குகிறவர்கள். அவர்களுக்கு பல திறன்கள் இருக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆசிரியருக்கு என்ன திறன்கள் இருக்கணும்? கட்டாயம் இருக்க வேண்டிய திறன்கள் 2 3 சொல்லுங்க பாப்போம். செக் பண்ணுங்களேன்.